ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய டான்செட் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்திருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணி ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தியும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அட்மிட் கார்டு வந்து நேற்று டேட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த விதத்தில் ஹால் டிக்கெட் இது வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து நடக்க இருக்கக்கூடிய டான்செட் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ எம்சிஏக்கு வந்து நடக்குது. அதே மாதிரி வந்து சீட்டா பிஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கான எக்ஸாமினேஷனுங்கிறது வந்து 10ஆம் தேதி வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நடக்குது. இதுக்கான ஹால் டிக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹால் டிக்கெட் உங்ககிட்ட வந்து பக்காவா ப்ராப்பரா இருந்தால் மட்டுமே உங்களால வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும். அதுக்காக ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பேஜுக்குள்ள தான் வந்து வருவீங்க. இதுல வந்து கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, டவுன்லோடிங் ஃபார் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இந்த கிளிக்ங்கிற இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்குள்ள போகும். நீங்க ஏற்கனவே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உங்க சிஸ்டத்துல வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லாகின் வந்து ஆகும். யூசர் நேம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி தான் யூசர் நேம். பாஸ்வேர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ண ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லப்போ வந்து நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் உங்களுடைய அப்ளிகேஷன் டேஷ்போர்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல கம்ப்ளீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும். இஷ்யூ அப்படிங்கிற இடத்துல வந்து நில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது அப்ளிகேஷன்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை, கிளியரா தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க டவுன்லோட் பண்ணப்பட்ட ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஹால் டிக்கெட்டை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்து போக முடியும். அதில் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணப்போ ஐடி ப்ரூஃப் வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட் போகும்போது வந்து ஒரிஜினல் காப்பி வந்து எடுத்துகிட்டு போங்க. இந்த ஹால் டிக்கெட் ஒரே பேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கலர் ஜெராக்ஸ் நீங்கள் வந்து கலர் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துட்டு போங்க. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட்டு. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட் எந்த சென்டரில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடத்துறதா சொல்லியிருக்காங்களோ அந்த எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்த்து ஈஸியாக நீங்கள் உள்ள வந்து என்ட்ரி ஆயிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.